Hi everyone, Assalamualaikum. Welcome back to another video. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானுமே நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு பிரியாணி ரெசிபி தான். பிரியாணிங்கிறது வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணியும் தாண்டி ப்ரான் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் ப்ரான் பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் ஜீரக சம்பாவில் 1 kg அளவுக்கு ப்ரான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஒரு ½ அன் ஹவரில் உங்களுக்கு ஒரு டேஸ்டான பிரியாணி ரெடி ஆகிடும். ரொம்ப லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக நம்ம வந்து பிரியாணி செய்யணுன்னா வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி, தக்காளி கட் பண்ணி அப்புறமா நம்ம பிரியாணி செய்வோம். இந்த பிரியாணி வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு ½ மணி நேரத்துலேயே செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ½ கிலோ வெங்காயம் வந்து மீடியம் சைஸாக எடுத்திருக்கேன். அதை தோல் உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் ஒரு 2 பல்ஸ் விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி சூப்பர் ஃபைனாக வந்துடும். இதுவே வந்து நம்ம சூப்பராக மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். அது கூட சேர்ந்து நான் ஒரு ½ கிலோ தக்காளியும் எடுத்திருக்கேன். தக்காளியுமே நம்ம வந்து மிக்சியில் தான் அரைச்சி எடுக்க போகிறோம். இதில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் இதுவுமே டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக பிரியாணி செஞ்சிடலாம். தக்காளியையும் நல்லா பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ பிரியாணியை நம்ம தாளிச்சிடலாம். நான் 1 கிலோ ஜீரக சம்பா எடுத்திருக்கேன். அது சமைக்கிற அளவுக்கு நான் பாத்திரம் எடுத்திருக்கேன். அது கூட சேர்ந்து இந்த ரம்பையில் அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் என்ன ஸ்பைசஸ் இருக்கோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும் இந்த மாதிரி வரத்துக்கு. இது கூட சேர்ந்து 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா அந்த வாடை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கணும். முக்கியமாக வெங்காயம் இந்த கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயத்தை நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அரை கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, ஒரு 3 பச்சை மிளகா எல்லாத்தையுமே நான் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் நல்லா வாட வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம், அந்த எண்ணெய், மல்லி இலை எல்லாமே வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ½ கப் அளவுக்கு நல்ல புளிப்பான தயிர் எடுத்திருக்கேன். ஏன்னா இது இறால் பிரியாணி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால நான் கொஞ்சம் புளிப்பான தயிர் எடுத்திருக்கேன். அது கூட சேர்ந்து எல்லா மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ½ டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ½ டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், ½ டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இந்த மாதிரி எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது அளவுக்கு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கோங்க. ஒரு கிலோ இறாலை வந்து நான் தோலை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். தோலை எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ½ கிலோ மாதிரி அது வந்துச்சு. இப்போ அது எல்லாமே சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நான் ஒரு ½ மணி நேரத்துக்கு முன்னாடியே ஜீரக சம்பா ரைஸை அலசிட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். 1 கிலோ ரைஸ் அப்படிங்கிறதுனால நான் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி மீனி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் ரைஸ் போடணும். அப்போ தான் நல்ல ரைஸ் வந்து வெந்து மலர்ந்து வரும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து புளிப்பு பத்தலை அப்படின்னாக்கா இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் இல்லைன்னா ஒரு அரை மூடி லெமனை ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்கட்டும். தண்ணியும் அரிசியும் சமமாக வரணும். அந்த அளவுக்கு திறந்து வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா சுண்டி அரிசி வந்து மேலே வந்துருச்சு. இப்போ தம் போட்டுடலாம். நான் ஒரு பழைய தோசைக்கல்லில் நல்லா அடுப்பு மேலே ஹீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி சட்டியை வச்சு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டுருங்க. அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சிங்கன்னா கரெக்டாக 20 நிமிஷத்தில் சூப்பராக பிரியாணி மலர்ந்து வெந்து வந்துடும். பிரியாணி நல்லா வெந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. பொதுவாக சீரக சம்பாவில் நான் சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இறால் பிரியாணி செஞ்சுருக்கேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இறால் பிரியாணி வந்து எப்போதுமே வந்து ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சமாக இறால் போட்டாலுமே அந்த ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். இதுலேயுமே நல்ல ஃப்ளேவரோடு சூப்பராக எம்மியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இன்னொரு புது ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ண வரேன். சந்திக்கலாம் இன்னொரு வீடியோவில். டேக் கேர். பாய்.